என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த மங்களச் செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி உனக்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் வேறெங்கும் செல்லாமல் என் பிள்ளையை தேடி என் பிள்ளையின் இல்லத்திற்கு ஓடோடி வந்திருக்கிறேன். எனக்காக அங்கே 1000 பேர் காத்து கொண்டிருக்க நான் உனக்காக வருகிறேன் என்றால் நிச்சயமாக என் வார்த்தைகளை ஒருபோதும் நீ சாதாரணமாக நினைத்து கடந்து விடக்கூடாது. அம்மா சொல்ல வந்திருக்கின்ற விஷயங்களை, சொல்லப் போகின்ற விஷயங்களை என்னவென்று ஏதுவென்று நீ சரியாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உடனிருந்து நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் நான் சொல்லும் இந்த சொல்லை நீ புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் இனி உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ உடனிருந்து பெற்றுவிட வேண்டும். இந்த நேரமும் இந்த நன்மைகளும் இனி எந்த நாளும் உனக்கு நல்லதையே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. 1000 விஷயங்களை என் பிள்ளை நீ சுற்றியிருந்து கண்டிருக்கலாம். ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக கொடுக்கிறது என்பதனை இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்வாய். சரியாக எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை முறை நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை தாண்டி இன்று செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் முன்னால் நான் வந்து நிற்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் விடுத்து நான் உன்னை தேடி வருவதற்கான காரணம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே அம்மா யோசிக்காமல் உன்னிடம் சொல்வது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக சிந்திக்காமல் எதையும் உன்னிடம் வந்து நான் ஒப்படைப்பதும் கிடையாது. என்னவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 1000 முறை யோசித்து எத்தனை முறை அதனை அலசி ஆராய்ந்து இது சரியா தவறா என்பதனை எல்லாமும் புரிந்துதான் கடைசியில் உன்னிடத்தில் வந்து நான் சொல்ல வருவேன். இன்று அது போலத்தான். எத்தனையோ பேர் இருந்தாலும் நீ எனக்கு முதன்மையான குழந்தை. ஏனென்றால் கஷ்டங்கள் இருந்த பொழுதிலும் வேதனைகள் இருந்த பொழுதிலும் என்னை மறக்காமல் எந்த சூழ்நிலையிலும் என்னை நீ உன் தாயாக அரவணைத்து வந்திருக்கிற. உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட அதை எல்லாமும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ பொறுத்து செல்கிறாய் என்றால் உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு என்னால் செய்துவிட முடியும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, வாழ்க்கை எப்பொழுதுமே சலிப்பு தட்டாதபடி யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எது நடந்தாலும் அதை கடந்து செல்ல எல்லோராலும் முடியும். அதை கடந்து செல்ல எல்லோருக்கும் மனதில் வலிமை நிச்சயமாக வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கையின் பல அர்த்தங்கள் இருக்கிறது. வாழ்க்கை எல்லோருக்கும் ஒன்று போன்றது அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலையையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களையும் அது கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீ உனக்கு மட்டும்தான் இப்படி என்று நினைப்பதை விடுத்து எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டம் கடினமான பக்கங்களும் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கைக்கான அர்த்தங்களை நாம் எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டோமானால் நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும். என் குழந்தையே, ஒரு தவளை ஒன்று துள்ளி குதித்து ஒரு பூச்சியை பிடித்து உண்கிறது. தவளை கீழே விழும் பொழுது ஒரு மீனின் வாய்க்குள் அது விழுகிறது. அந்த மீனை
ஒரு பறவை பிடித்து சென்று உண்ணத் தில்கிறது. இப்படியானால் இதற்கு என்ன அர்த்தம்? ஒருவர் அவர் வயிற்றுப் பசியை போக்கும் நேரம் இன்னொருவர் வயிற்றுப் பசியை போக்க அவர் உணவாகி விடுகின்றார். இப்படித்தான் வாழ்க்கையின் சுழற்சிகளும். உண்பது என்பது மனிதர்களிடத்தில் இல்லை என்றாலும் பயன்படுத்தி கொள்வது என்பது எல்லோரிடத்திலும் இருக்கின்ற ஒரு விஷயம்தான். அதற்கு தகுந்தாற்போல நாமும் எல்லா விஷயங்களையும் தெரிந்து புரிந்து சரியாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றதுதான். இதில் பலவீனம் மிகவும் ஒரு மனிதனை நிர்மூலமாக்கிவிடும். பலமானவனோ வேகமானவனோ இந்த போர்க்களத்தில் வெற்றி பெறப் போவது கிடையாது. தன்னால் முடியும் என்று எவனொருவன் தன் பலவீனத்தை எல்லாமும் மறைத்து நம்பி முன்னெடுத்து வைக்கிறானோ அவனால் மட்டும்தான் இந்த போர்க்களத்தில் வெற்றி பெற முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எதையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. என் குழந்தையே, எப்பொழுதும் போல பொறுத்தார் பூமி ஆள்வது என்பது அந்த காலம். பொங்கி எழுந்தால்தான் இருப்பதையாவது காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று என் பிள்ளைகள் நினைக்க தொடங்கிவிட்டது. எதிரில் இருப்பவனினுடைய வேகத்திற்கு தகுந்தாற் போல நாமும் நம்முடைய வேகத்தை அதிகப்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் உண்மை. இல்லை என்றால் நம்மை மிகவும் யதார்த்தமாக வேதனைப்படுத்தி விடுவார்கள் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நீ நினைத்தது எல்லாமும் நிறைவேற இந்த வராகி துணை இருப்பதை ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, மனதின் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா? ஒருத்தரிடத்தில் நிச்சயமாக இல்லாத ஒன்றை ஒருத்தரிடம் எப்பொழுதும் இதை செய்யாதே என்று நாம் சொல்லி கஷ்டப்பட்டும் கூட அந்த விஷயத்தையே அவர் மீண்டும் மீண்டும் செய்கிறார் என்றால் அது உண்மையில் மிகப்பெரிய வழிதானே. என் குழந்தையே, அந்த செயலை அவர்கள் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய கஷ்டம்தானே. இதையெல்லாமும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உடனிருக்கும் இந்த நாட்களில் உனக்குள் கொண்டு வந்து நான் சேர்க்கும் விஷயங்கள் அத்தனையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை உயர்த்திவிடும் என்பதனையும் மறக்காதே. உனக்கு பிடிக்காத ஒன்றை ஒருவர் திரும்ப திரும்ப செய்கிறார் என்றால் அவருக்கு உன் மீது அக்கறை இல்லை என்பதனை தாண்டி உன்னுடைய கவலைகளை அவர்கள் மதிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். உன்னுடைய கண்ணீரை அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். அதனால் இதற்கெல்லாமும் நீ எப்பொழுதும் கலங்காதே. இதற்கெல்லாமும் எப்பொழுதும் நீ யோசித்து யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணடிக்காதே. உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நாளிலும் உன் விருப்பம் போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும், கை கொடுக்கும், உன்னை தலை நிமிரச் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை உற்சாகப்படுத்தவும் உன்னை கை தூக்கிவிடவும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தவும் நான் இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு காலகட்டத்தையும் எந்த ஒரு கஷ்டங்களையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. உன் முன்னிலையில் எல்லாமும் ஒரு நாள் மாறும் பொழுது, அதாவது இன்று யாரெல்லாம் உன்னை ஒதுக்குகிறார்களோ, யாரெல்லாமும் உன்னை உதறி தள்ளுகிறார்களோ, நாளை நீ இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது என்பது போன்ற ஒரு சூழ்நிலை நிச்சயமாக அவர்களுக்கு உருவாகும் என்பதனை நீ மறக்காதே. இது போன்ற ஒரு மாற்றம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உருவாகும் என்பதனை நீ மறக்காதே. கடந்து போ, இல்லை என்றால் கண்டுகொள்ளாமல் செல்.
யாருக்காகவும் உடைந்து மட்டும் போகாதே. உனக்கே தெரிகிறது இங்கு யாரும் உனக்காக வருத்தப்படவில்லை என்பது. யாருமே இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக வேதனைப்படுத்துவதில்லை என்று. அப்படியானால் இனி நடக்கும் விஷயங்களோடு நீ எப்பொழுதும் உன்னை பிணைத்து கொண்டே நீ நகர்ந்து செல்ல வேண்டும். சோதனைகளை கொடுத்த தெய்வத்திற்கு அதற்குரிய வெற்றியையும் நிச்சயமாக கொடுக்க தெரியும். அதற்கு ஒரு நொடி போதும். நேரம் மாறும், சூழ்நிலை மாறும். உன்னுடைய முயற்சி தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் உன் பக்கம் வரும் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது. 4 பேர் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாழ்க்கையை ஒருபோதும் வாழ்ந்துவிடக்கூடாது. அந்த 4 பேரும் பயந்து என்னவென்று பார்க்கும்படி இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்கள் எல்லோருமே இது எப்படி நடந்தது என்று சிந்திக்கும்படியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்காக நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமும் எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நீ எதையுமே கைவிட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இறைவனின் திருவடிகளை அடைந்தவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தீய பாதையில் சென்றுவிட மாட்டார்கள். அவர்கள் நீண்ட காலம் நல்லபடியாக நல்ல புகழோடு வாழ்ந்து விடுவார்கள். நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் மனிதனை உயர்த்துவது போல இறைவனை அதிகமாக தேடுகின்றவர்கள் வாழ்க்கையில் எந்த தவறுகளையுமே செய்ய துணிந்து விட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. எந்த நொடியிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றிவிட மாட்டார்கள். விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தை, இந்த உலகம் எப்பொழுதுமே உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது கற்றுக் கொடுக்கும் விஷயங்களை நாம் சரியாக கற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக யாராலும் உன்னை அசைத்து விட முடியாது என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, வாழ்க்கை உன்னை உயரச் செய்ய எடுக்கும் அடிகளில் நீ தோல்வியை தழுவாதே. எந்த இடத்திலும் விடாமுயற்சி கொண்டு நீ வெற்றியை தேட வேண்டும். கடக்கவே முடியாது இந்த நாளை என்று நீ நினைத்து வருந்திய நாட்களையும் நான் அறிவேன். அப்படியே நீ இருந்துவிட்ட ஒரு சூழ்நிலையையும் நான் அறிவேன் என்பதனை நீ மறக்காதே. எது நடந்தாலும் கை கொடுக்க வரும் இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு வேறு எதிலும் இருந்தும் கிடைத்து விடாது என்பதனை புரிந்து கொள். கடக்கவே முடியாது என்று நீ நினைத்த காரியத்தை நிச்சயமாக கடந்தாய், அது உண்மை. இன்னமும் கடந்து கொண்டிருக்கிறாய். இனியும் நீ கடந்து செல்வாய். இதையெல்லாமும் நான் அறிவேன். நான் உன் மீது வைத்த நம்பிக்கை நிச்சயமாக இன்று எனக்கு உன்னிடத்திலிருந்து சந்தோஷத்தை பெற்று கொடுத்திருக்கிறது. நீயும் அதுபோல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மன நிறைவும் கொண்ட ஒரு பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் உன்னை சுற்றி பல நல்ல விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி பல உண்மையான விஷயங்களும் இனி நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தனிமை என்பது உன்னுடைய மனதில் இருக்கும் தேவையற்ற காயங்களை ஆற்றுவதற்கு தானே தவிர புதிய காயங்களை உருவாக்குவது கிடையாது. புதிய காயங்களை என்னவென்று நாம் யோசிப்பது கிடையாது. உன்னுடைய வேகம் மெதுவாக இருக்கலாம், ஆனால் நீ ஒருபோதும் நிற்க மாட்டாய். நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் நாம் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோமானால் நம்மை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை இனி வரும் காலங்கள் உனக்கு எடுத்துச் சொல்லும்.
வேறு வழியே இல்லை, இதை செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது எந்த ஒரு செயலையும் அந்த இடத்தில் நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த ஒரு செயலையும் அந்த நேரத்தில் நீ நிச்சயமாக தொலைத்து விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் போல நாம் எந்த இடத்திலும் தெளிவான ஒன்றை விட்டு கொடுத்து விடக்கூடாது. இன்னொருவருக்காக எப்பொழுதும் இது போன்ற விஷயங்களை நாம் தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஒருவருக்கு கிடைக்கும். அதனால் அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற அந்த வெற்றியை என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக எடுத்து சொல்லிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பங்களை எல்லாமும் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுக்கும். நீ விரும்பாத ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் செய்யாதே. அதே நேரம் நீ விரும்பிய ஒன்றாக இருக்கும் பொழுது இந்த உலகமே தடுத்தாலும் எதிர்த்து நின்று அந்த விஷயத்தை நீ அடைந்துவிட வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். மேலும் பல விஷயங்களும் மேலும் பல ஆச்சரியங்களும் உன்னை தொடரும் இந்த காலம் முழுக்க. இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. நம்பிக்கையை இழக்காத வரை மனம் எப்பொழுதும் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. நீயும் உன்னுடைய வெற்றியை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இரு. எந்த இடத்தில் நான் எப்பொழுது வருவேன் என்பதனை எல்லாமும் நான் சொல்லப்போகின்ற விஷயங்களை வைத்து நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். மனது வலிக்கும்படி யாராவது பேசி இருந்தார்கள் என்றால் அவர்களை மீண்டும் மனம் நோகடிக்க வேண்டும் என்று எண்ணுவதை விடுத்து இவர்களின் எண்ணம் இவ்வளவுதான் என்று சொல்லி என் பிள்ளை நீ சந்தோஷமாக எதையும் எதிர்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் தயங்கி நின்று விடாதே. ஒரு முறை தயக்கம் காட்ட தொடங்கிவிட்டாயானால் எந்த ஒரு விஷயத்திற்கும் தயக்கம் காட்டுவது உனக்கு சுலபமானதாக மாறிவிடும். செய்யாமல் விட்டுவிடலாமே என்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். நாளை உனக்கென நீ சொல்ல நினைப்பது என்னவென்று முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் நமக்கான தெய்வங்களை எல்லாமும் நாம் மனதார கையெடுத்து வணங்குகின்ற நேரம். தெய்வமும் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் அந்த ஒழுக்கத்தையும் நடத்தையையும் நாம் எப்பொழுதும் சரியாக பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். தெய்வம் உன்னை ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையில் இருந்து காப்பாற்றும் போதுதான் இந்த வாழ்க்கையின் அருமை என்னவென்று உனக்கு தெரிய வரும். உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இரு. உன்னை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டிரு. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க தெய்வம் தயாராகி விட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதனால் தானே அம்மா அங்கு அத்தனை பேரையும் விட்டுவிட்டு உன்னை தேடி ஓடோடி வருகின்றேன். நல்லதை நினைத்து என் பிள்ளை நல்லதை செய்து எப்பொழுதும் நல்ல பெயரை எடுத்து விட்டால் போதும். இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் விரைவாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்களை நடத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கின்ற காலம் இனி எப்பொழுதும் உன்னை தேடி வரும் உண்மைகளை உனக்கே என்று சரியாக எடுத்து கொண்டு வந்து முன்னிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ உணர்கின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தெளிவோடு உன்னை வாழ வைக்க நான் வந்துவிட்டேன். இனி எப்பொழுதும் நீ பின்வாங்கி விடுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி சொல்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொள். எல்லா பொழுதும் உனக்கான பொழுது என்பதனை தெரிந்து கொள். இன்று இந்த நாளை உனக்கான வெற்றியின் நாளாக மாற்றி நீ
நீ நினைத்ததை இன்று செய்துவிட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நல்லது நடக்க எப்பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை தெரிந்து கொண்டாலே அது போதும். காலம் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.